விஜயா ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் வந்துட்டு இந்த அவமானம் அவங்களுக்கு தேவைதா அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க. மீனா இருந்துட்டு பார்த்தீங்கல்லத்த நான் சொல்லும் போதே வந்துட்டு அவங்கள கூப்பிட்டு கண்டிச்சிருந்தா இந்த மாதிரிலாம் ஆயிருக்காதல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட அந்த பொண்ணோட அம்மா பார்த்தீங்களா, ஓ அப்போ இந்த எல்லா விஷயமே வந்துட்டு இந்த பொம்பளைக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்குதா, ஏண்டி நீ எல்லாம் வந்துட்டு டான்ஸ் மாஸ்டரா இல்லை வேற ஏதாவதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே விஜயாவோ அப்படியே அவமானப்பட்டு கூனி குறுகி நிற்கிறாங்க. இப்போ மீனா இருந்துட்டு இங்கே பாருங்க, நான் அன்னைக்கு அவங்கள பார்த்து சந்தேகப்பட்டது வந்துட்டு உண்மைதான், ஆனால் என் அத்தை ஏன் அதை நம்பலை அப்படின்னா, சரி ஒரே ஸ்கூலில் வந்துட்டு படிக்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கலான்னு தான் நினச்சிருப்பாங்க, அதுக்காக வந்துட்டு உங்கள் பொண்ணு அந்த பையனும் தப்பு பண்ணதுக்கு எப்படி எங்கள் அத்தை காரணமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதி இருந்துட்டு ஆமா இந்த விஷயத்துல வந்து தப்பு பண்ணது வந்து அந்த பையனும் உங்க பொண்ணு தானே, அந்த பையன் மேல வந்துட்டு கேஸ் கொடுங்க, அந்த பையனை பிடிச்சி என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிங்க, அதை விட்டுட்டு இங்கே வந்து ஆன்டி வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் அதியோட அம்மா இருந்துட்டு நான் இப்போ போறேன், அந்த போய் அந்த பையனை என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கிறேன், ஆனால் வந்துட்டு என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் வந்துட்டு உன்னை வந்து சும்மா விடமாட்டாண்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பார்த்து மிரட்டிட்டாங்கிறது போறாங்க. இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வருது, இந்த முத்துவும் மீனா ரவி ஸ்ருதி தான் வந்துட்டு நம்மளுக்காக வந்துட்டு இவ்வளோலாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, அதுலேயே இந்த மீனால அந்த பொம்பளை நம்மளை அடிக்க வரும்போது வந்துட்டு குறுக்க போந்து எப்படி வந்துட்டு தடுத்துட்டு நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணி இவ்வளோ பேசுகிறா, ஆனால் இந்த மனோஜ் ரோகிணி வந்துட்டு இப்படி நின்றுட்டு இருக்காங்க. மனோஜாவது பரவாயில்ல ஒரு வார்த்தையாவது பேசுனா, ஆனால் இந்த ரோகிணி வந்துட்டு இதையெல்லாம் பார்த்து எப்படி ரசிச்சுட்டு நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு நிற்கிறாங்க. இங்கே விஜயா நினச்ச மாதிரியே ரோகிணி பார்த்தீங்கன்னா அடைச்சா என்ன இந்த பிரச்சனை பெருசாக இந்த ஆன்ட்டி வந்துட்டு அவங்க ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கவலையோட பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாரும் வெளியில் போனால் அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் உள்ளே வராங்க. என்னடா இப்போதான் போனாங்க மறுபடியும் வராங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கவும் அந்த பொண்ணோட அப்பாவை பார்த்தீங்கன்னா போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்துடுறாரு. அதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. அதிலே விஜயோட நிலைமை சொல்லவே வேண்டாம். அப்போ முத்து இருந்துட்டு அப்பா என்னாச்சுப்பா இவங்க போலீஸில் கூப்பிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கவும் அப்போ அந்த பொண்ணோட அப்பா இருந்துட்டு அந்த பையன் மேலே வந்துட்டு நான் கேஸ் கொடுத்துருக்கேன், அவனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, இருந்தாலும் வந்துட்டு இவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு என்னங்க பேசுகிறீங்க, எங்கள் அம்மா வந்துட்டு டான்ஸ் கிளாஸ் நடத்திட்டு இருந்தாங்க, அதுக்காக வந்துட்டு உங்கள் பொண்ணுக்கு இந்த மாதிரி பிரச்சனையாச்சுன்னா அவங்க தான் பொறுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணோட அப்பா இருந்துட்டு பாருங்க சார் பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ அந்த வந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க, இங்கே யார் விஜயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா நடுங்கிட்டே வந்துட்டு சார் நான் தான் சார் அப்படின்னு சொல்லவும் ஏமா ஒரு டான்ஸ் கிளாஸ் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு லைசன்ஸ் வச்சுருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா அப்படி திருன்னு முழிக்கவும் சொல்லுங்கம்மா உங்களை தான் கேட்குறேன், இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்களே நீங்கள் வந்துட்டு அந்த டான்ஸ் கிளாஸ்க்கு வந்துட்டு லைசன்ஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதி இருந்துட்டு என்னடா ரவி ஆன்ட்டியோட டான்ஸ் கிளாஸ்க்கு வந்துட்டு லைசன்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் ரவி இருந்துட்டு இல்லை ஸ்ருதி இப்போ தானே வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட சார் இல்லை சார் எங்கள் அம்மா வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு அந்த டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் ஏங்க என்ன வேணாலும் இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு கமர்ஷியலாக ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு லைசன்ஸ் வாங்கணும்னு சொல்லி தெரியாதா, பார்த்தா எல்லாரும் படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க, இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ முத்து இருந்துட்டு சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இப்போ தான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துட்டு இருக்காங்க, சரி ஓரளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்ததுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் டான்ஸ் கிளாஸே வந்து தனியாக வந்து நடத்தலான்ட்டு தான் இருந்தோம், ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு சார், ஆனால் இந்த பொண்ணு பையனோ பிரச்சனையில் வந்துட்டு எங்கள் அம்மாவோட தப்பு எதுவும் இல்லை சார் அப்படின்னு சொல்லவும் அப்போ அவர் வந்துட்டு அது வந்து அப்பாற்பட்ட பிரச்சனைங்க, அதை வந்து அந்த பையனை வந்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லி நாங்கள் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறேன், ஆனால் வந்துட்டு இந்த லைசன்ஸ் விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் பிறகு தப்பு தானே. அப்போ முத்து வந்துட்டு சாரி சார் மன்னிச்சிருங்க நாங்கள் வந்துட்டு சீக்கிரமாக எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லவும் அது வந்துட்டு இப்போ பிரச்சனை கிடையாது, இப்படி ஒரு கேஸ் வரல அப்படின்னு நானும் இதுக்கு வந்து கண்டுக்க போகிறது கிடையாது, ஆனால் இப்போ பாதிக்கப்பட்டவங்க வந்து உங்கள் அம்மா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த வகையில் நான் விசாரிக்கும் போது உங்கள் டான்ஸ் கிளாஸ்க்கு வந்து லைசன்ஸ் இல்லை அப்படிங்கும் போது இந்த விஷயத்தை நான் வந்து அசால்ட்டாக எடுத்துக்க முடியாது, அதனால் நீங்கள் வாங்கம்மா வந்துட்டு உங்களை விசாரிக்கணும், இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இன்ஸ்பெக்டர் இப்படி சொல்லவும் இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா அப்படி பயந்து நடுங்குறாங்க. ஐயோ நான் என்னங்க தப்பு போகிறேன், நான்லாம் வந்துட்டு ஸ்டேஷனுக்குலாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முத்துவர் வந்துட்டு சார் சார் ப்ளீஸ் சார் எங்கள் அம்மா மேலே எந்த தப்பு இல்லை சார் விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சவோ அப்போ மெயினாக வந்துட்டு சார் என் அத்தை வந்துட்டு எந்த தப்பு பண்ணலை சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ரவி ஸ்ருதி அண்ணாமலைன்னு சொல்லிட்டு எல்லாரும் சார் ப்ளீஸ் சார் அவன் மேலே எந்த தப்பு இல்லை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சவும் சொன்னால் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க, எதுவாக இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பேசிக்கோங்க, ஏமா முதல்ல நீ கிளம்பி வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ மனோஜ் வந்துட்டு சார் சார் எங்கள் அம்மாவையெல்லாம் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போகாதீங்க சார் நான் ஒன்றும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கிறாங்க. அப்போ விஜயாவும் பார்த்தீங்கன்னா டே பாடுற மனோஜ் எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ இன்ஸ்பெக்டர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் பெருசாக வந்துட்டு பிரச்சனை பண்ணாதீங்க, இப்போ நீங்களாக வந்துட்டு பிரச்சனை இல்லை, இல்லைன்னா வந்துட்டு நானே வந்துட்டு இழுத்துட்டு போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லேடி கான்ஸ்டபிளை கூப்பிட்டு ஏமா அந்த அம்மாவை கூட்டிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு நிற்கவும் இங்கே விஜயாவை பார்த்தீங்கன்னா அப்படி தரத்தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இங்கே முத்து மீனா ரவி ஸ்ருதின்ட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா விஜயாவை இழுத்துட்டு போகிறதே வந்துட்டு ரொம்ப கவலையாக பார்த்துட்டு நிற்கவும் இங்கே ரோஹிணி மட்டும் அதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க.
சார் நான் கூட வந்துட்டு இந்த விஷயம் சின்னதாக முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன். பரவாயில்ல, சூப்பர். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த ஆண்டி எத்தனை நாளாக வந்துட்டு என்னை வந்து அடி நடிச்சு வீட்டு விட்டுலாம் வெளியில் துரத்தி விட்டுருக்கு. இப்போ இந்த ஆண்டி இப்படி கதறிட்டு போகிறத பார்க்க வந்துட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சுட்டு நிற்கிறாங்க. நீ அண்ணாமலை வந்து ஒரு பக்கம் கவலைப்பட்டுட்டு நிற்கவும் அப்போ முத்து வந்துட்டு அப்பாப்பா நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதப்பா, நான் என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மீனா வந்துட்டு ஆமாம் மாமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நானும் அவரும் இப்போவே கிளம்பி போகிறோம், கண்டிப்பாக வந்துட்டு கையோட நாங்கள் அத்தையை கூட்டிகிட்டு வந்துடுவோம், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்போ ரவி இருந்துட்டு இருடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லவும் இல்லைடா பரவாயில்ல, அப்பா தனியாக இருக்காரு, நீங்கள் இங்கேயே இருங்க, நாங்கள் போய் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் போகிறாங்க. இங்கே முத்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்துட்டு அவசரமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புவோம். அப்போ மீனா இருந்துட்டு ஏங்க ஒரு நிமிஷம் அங்கே போக வேண்டாம், நான் சொல்கிற இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது மீனா வந்துட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு ரெகுலராக பூ கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த வீட்டு அம்மா வந்துட்டு மீனாக்கு நல்லா பழக்கம், அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை கூப்பிட்டு இங்கே தான் வந்திருப்பாங்க. அப்போ முத்து வந்துட்டு என்ன மீனா கண்டிப்பாக வந்துட்டு இவர் ஹெல்ப் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லவும் ஏங்க இவர் வந்துட்டு எனக்கு ரொம்ப நாளாக தெரியும், ரெகுலராக நான் தான் இவளுக்கு வந்துட்டு பூ கொடுத்துட்ருக்கேன், கண்டிப்பாக நம்மளுக்காக வந்துட்டு அவர் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இங்கே அந்த இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா என்னம்மா மீனா இப்போ தானே பூ கொடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லவும் இல்லைம்மா சார் இருக்காரா, நான் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் கிளம்ப போகிறாரு, வாமா உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. மீனா உள்ள வரவும் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மீனா பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு அவர் வந்துட்டு என்னம்மா உனக்கு மட்டும் வந்துட்டு மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை தேடி வருது. அப்போ மீனா இருந்துட்டு சார் ப்ளீஸ் சார் நீங்கள் வந்துட்டு எனக்கு உதவி பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்பி தாங்க சார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் தெரியுமா நீ எப்போ ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதில் வந்துட்டு உன் பக்கம் ஒரு நியாயம் இருக்குது, அதனால தான் வந்துட்டு நானும் ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அந்த பொண்ணு பையனோட விஷயத்தில் உங்கள் அத்தை மேலே எந்த இதுவும் பிரச்சனை இல்லைனாலும் நீங்கள் அந்த ஸ்கூல் நடத்துகிறீங்கன்னா கண்டிப்பாக லைசன்ஸ் வாங்கி தானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ மொத்தம் வந்துட்டு சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் சார், ஆனால் இப்போ எங்கள் அம்மா அந்த ஸ்கூல் ஆரம்பித்து ஒரு 6 மாதம் கூட ஆகலை, இப்போ தான் சின்னதாக வீட்டில் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. சரி நிறைய ஸ்டூடெண்ட் எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் பெருசாக வந்துட்டு தனியாக வந்துட்டு நாங்கள் ஸ்கூல் நடத்திக்கலாம்னு நினச்சிறேன் சார், ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை வரும்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லவும் சரிப்பா எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் தான், நான் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்களும் என் கூடயே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. இங்கே விஜயாவை பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக உட்கார வச்சிருக்காங்க. இங்கே முத்துவும் மீனாவை பார்த்து விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா அழுக்கையே தாங்கல. மீனா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை, நானும் அவரும் வந்துட்டும் இல்லை, இந்த இன்ஸ்பெக்டர் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவர் தான், நாங்கள் வந்துட்டு உங்களை கண்டிப்பாக இங்கிருந்து கூட்டிகிட்டு போயிடுவோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் இங்கே விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமாக இருக்குது. அப்போ முத்துவும் இருந்துட்டு ஆமாம்மா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் எந்த தப்பு பண்ணலை, கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் இங்கேருந்து வெளியில் போகும்போது உங்களை கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா வந்து விசாரிக்கிறாரு. அப்போ அந்த தீபனையும் வந்துட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கும் போது தீபன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. சார் ஆமாம் சார், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க சார், நாங்கள் 2 பேரும் வந்துட்டு ஒருத்தர் லவ் பண்ணுறோம் சார், இது எங்கள் 2 வீட்டுக்குமே தெரியும், அதனால் நாங்கள் 2 பேரும் வந்துட்டு மீட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருந்தாங்க, அதனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை, அதனால் டான்ஸ் கிளாஸில் போய் சேர்ந்தோம்னா 2 பேரும் மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் நாங்கள் அந்த டான்ஸ் கிளாஸே போய் சேர்ந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரதியோட அம்மா பார்த்தீங்கன்னா ரதியை போட்டு அடிக்கவும் இங்கே தீபனோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா அந்த பையனை போட்டு அடிக்கிறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் வந்துட்டு நாங்கள் தான் விசாரிச்சுட்டு இருக்கோம்ல, நீங்கள் எங்கள் கண்ணு முன்னாடி போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ தீபனும் ரதியும் இருந்துட்டு சார் நீங்கள் தான் வந்துட்டு எங்களை 2 பேத்தையும் சேர்த்து வைக்கணும், இவங்க வந்துட்டு கண்டிப்பாக எங்களை பிரிச்சுடுவாங்க, நீங்களே வந்துட்டு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்டு இங்கே 2 குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சியாகவும் இப்போ மெயினாக இருந்துட்டு பார்த்தீங்களா சார், இவங்க மேலே தப்பு வச்சுட்டு சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு எங்கள் அத்தை மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் வேறு எங்கள் வீட்டுக்கு வந்து அவங்கள வந்து கை நீட்டி அடிக்கிறக்கே வந்துட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்கள ரொம்பவே அசிங்கமாக வேற பேசுனாங்க அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா இங்கே ரதியோட அம்மாவை பிடிச்சி திட்டுறாங்க. ஏமா என்னம்மா இதெல்லாம் உங்கள் பொண்ணு மேலே வந்து தப்பை வச்சுட்டு எதுக்காக போய் அவங்க வீட்டுக்கு போய் அவங்களை அடிக்கிறதுக்கு போயிருக்கீங்க, அப்படி அவங்க மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதுன்னா எங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் தானே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும், இப்போ பார்த்தீங்கல்ல அவங்க 2 பேரும் வந்துட்டு எங்கள் கிட்ட கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா முழிக்கிறாங்க. சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, அவங்க தான் சின்ன வயசு இப்படி தெரியாமல் புரியாமல் பேசுகிறாங்க, இந்த வயசில் எப்படி சார் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், இன்னி படிப்பு கூட சரியாக முடிக்கல சார் அப்படின்னு சொல்லவும் உடனே தீபனும் ரதி இருந்துட்டு சார் அதெல்லாம் இல்லை சார், எங்கள் 2 பேருக்கு நாங்கள் வீட்டுக்கு போனோன்னா எங்கள் பிரித்து வச்சுருவாங்க, ப்ளீஸ் சார் நீங்களே வந்துட்டு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் ரதியோட அம்மா அவங்க அப்பாவை தனியாக கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. என்னங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க, இந்த விஷயம் ஊருக்குள்ளே தெரிஞ்சுதான் நம்ம மான மரியாதையே போயிடும், அது மட்டும் இல்லாமல் இப்போ வேற இவன் மாசமாக இருக்கா, இந்த விஷயம் வந்துட்டு ஊருக்குள்ளே தெரிஞ்சுதான் தப்பாக வேற பேசுவாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இவளுக்கு கல்யாணமே நடக்காது, என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ அவங்க அப்பா இருந்துட்டு வேறு வழி இல்லை, அவள் வாழ்க்கையை அவளே கெடுத்துக்கிட்டா, பேசாமல் இவங்க 2 பேத்துக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் வந்துட்டு என்னங்க என்ன பேசி முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் சரி சார் எங்களுக்கு வந்துட்டு இந்த கல்யாணத்தில் சம்மதம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட தீபனோட அப்பாவும் அம்மாவும் இருந்துட்டு அது எப்படிங்க நீங்கள் சொல்லிட்டு சரியா போச்சா, நாங்களாம் வந்துட்டு எவ்வளோ கௌரவமான குடும்பத்தில் இருக்கிறவங்க,
இப்படி போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் பண்ணால் வந்துட்டு எங்கள் குடும்பத்துக்கு தான் வந்துட்டு மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்லவும் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ஆமாம் உங்கள் பையன் பண்ண காரியம் மட்டும் எனக்கு கௌரவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி இது வந்துட்டு உங்களோட குடும்ப பிரச்சனை, அவங்கள வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லவும் சார் எங்களுக்கு வந்துட்டு இந்த கல்யாணத்தில் சம்மதம் தான், ஆனால் வந்துட்டு நாங்கள் 2 குடும்பமும் வந்துட்டு பேசி வந்துட்டு முழு மனசாக சம்மதிச்சு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிடறேன் சார், போலீஸ் ஸ்டேஷனில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் வந்துட்டு உங்கள் 2 குடும்பத்துக்கு ஓகேனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி பொண்ணு பையனை கூப்பிட்டு கிளம்புங்க, அப்புறம் அந்த அம்மா மேலே கொடுத்த கேஸை வந்துட்டு வாபஸ் வாங்கி எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயாவை கூப்பிட்டு இங்கே பாருங்கம்மா அந்த கேஸ் வந்துட்டு அவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்க, உங்கள் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு, ஆனால் இப்போ வந்துட்டு நீங்கள் ஸ்கூல் நடத்துறீங்கன்னா கண்டிப்பாக லைசன்ஸ் வாங்கியிருக்கணும், அதையே நீங்கள் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மெயினாக இருந்துட்டு சார் சாரி சார் அதை பற்றி வந்துட்டு எங்களுக்கு சரியாக தெரியலை, இப்போ தான் வந்துட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கோம், இந்த மாதிரி லைசன்ஸ் விஷயமெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்லி தான் சார் தெரியுது, நாங்கள் வந்துட்டு உடனே அதை வந்துட்டு செஞ்சிடறாங்க சார், ப்ளீஸ் இந்த ஒரு டைம் மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மீனாக்காக சப்போர்ட் பண்ணிட்டு வந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ஆமாம் சார் அவங்க வந்துட்டு இப்போ தான் சின்ன லெவலில் வீட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க, இனி 1 இயர் ஆகல இல்லை டைம் இருக்குல்ல, அதுக்குள்ளே அவங்க லைசன்ஸ் எடுத்துக்குவாங்க, அதனால் கேஸை க்ளோஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவரும் இருந்துட்டு சரி ஓகே இப்போதைக்கு நான் விடுறேன், ஆனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு வந்துட்டு லைசன்ஸ் எடுக்க வெளியே பாருங்கள், அதுக்கு மேலே வேறு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. சரி இப்போ நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு முத்துவும் மீனாவை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவை பார்த்தீங்கன்னா விஜயாவை கூப்பிட்டு வெளியில் வராங்க. அப்போ வெளியில் வந்துட்டு மீனா பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சார் ரொம்ப நன்றி சார், நீங்கள் பண்ண உதவி வந்துட்டு நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு நீ வந்துட்டு ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறீனாலே வந்துட்டு உன் பக்கம் எந்த தப்பு இருக்காதுன்னு சொல்லி தெரியும், அதனால தான் நானும் வந்துட்டு தைரியமாக உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே முத்துவும் இருந்துட்டு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லவும் அப்போ விஜயாவும் இருந்துட்டு சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அந்த தேங்க்ஸை வந்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லாதீங்கம்மா, உங்கள் மருமகளுக்கு சொல்லுங்கள், இந்த காலத்தில் வந்துட்டு பிள்ளைங்களே வந்துட்டு பெற்றவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணுறதில்ல, அவங்க கஷ்டப்படுற காலத்தில் கூட நிற்கிறதில்ல, அப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டுக்கு வந்த மருமக உங்களுக்காக வந்துட்டு இந்தளவுக்கு துடிக்கிறாங்க, மீனா வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணு எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் மாமியார் மேலே இந்தளவுக்கு பாசமாக இருக்கிற மருமகளை நான் இங்கே தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டு இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா அப்படி மீனாவே பார்க்கவும் அப்போ மீனா இருந்துட்டு சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லவும் சரிம்மா எனக்கு ஒரு இன்னொரு கேஸ் இருக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிறது போகிறாரு. அப்போ முத்து இருந்துட்டு நீங்கள் வந்துட்டு பேசாமல் அன்னைக்கு மீனா வந்துட்டு அந்த பையனை பொண்ணை பற்றி வந்து சொன்னால அப்போவே வந்துட்டு மீனா பேச்சை கேட்டிருக்கணும், ஆனால் மீனா சொன்னதை நம்பாமல் அவளை வந்துட்டு அவங்க முன்னாடி அசிங்கப்படுத்தினீங்க, அதனால தான் வந்துட்டு இந்தளவுக்கு இந்த பிரச்சனை பெருசாயிருச்சு, நீங்கள் அப்போவே அவங்கள கூப்பிட்டு கண்டிச்சிருந்தீங்கன்னா இந்தளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு சீரியஸ் ஆகியிருந்திருக்காதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் நிற்கவும் அப்போ மீனா இருந்துட்டு அதான் முடிஞ்சு போச்சு இல்லை, இப்போ எதுக்கு வந்துட்டு அந்த விஷயத்தை பேசிகிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் வந்துட்டு அத்தையோட தப்ப என்ன இருக்குது விடுங்க நீங்கள். அப்போ முத்து இருந்துட்டு ஆமாம் மீனா இருந்தாலும் வந்துட்டு அந்த பொம்பளைக்கு பார்த்து எவ்வளோ கொடுப்புன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அம்மாவே வந்துட்டு கை நீட்டி அடிக்கிறதுக்கு வந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லவும் ஆமாங்க அவங்க பண்ணது தப்பு தான், ஏன்னா இருந்தாலும் என்ன பண்ணுறதுங்க அவங்க பொண்ணோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த ஒரு பதட்டத்தை தான் இந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பாங்க, சரி விடுங்க எப்படி இருந்தாலும் எல்லா விஷயம் முடிஞ்சு போச்சு, திருப்பி இதை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்க வேண்டாம், சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு சரி இரு மீனா நான் வந்துட்டு ஏதாவது கால் டேக்ஸி வருதான்னு சொல்லி பார்க்குறேன் அப்படிங்கவும் அப்போ மெயினாக இருந்துட்டு என்ன சொல்கிறீங்க நம்ம வண்டியே இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லவும் அப்போ முத்து பார்த்தீங்கன்னா தயங்கிட்டு இல்லை மீனா அம்மாலாம் வந்துட்டு என் வண்டியில் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் நேராக போகிறாங்க. அதை பார்த்துட்டு முத்துவும் மீனாவும் பின்னாடியே போகவும் இங்கே விஜயா நேராக வந்து முத்துவோட கார்கிட்ட தான் நிற்கிறாங்க. அதை பார்த்து இங்கே முத்துக்கு பயங்கரமாக சந்தோஷமாகுது. உடனே கார் டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி விடவும் விஜயாவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்துக்கிறாங்க. அப்போ முத்து பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாக கார் எடுத்துகிட்டு வராரு. இங்கே மீனாக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் விஜயா பார்த்தீங்கன்னா முகத்தை ஒரு மாதிரியே வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ மீனா இருந்துட்டு அத்தை அந்த பொம்பளை வந்துட்டு பேசுனதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க, அதையெல்லாம் வந்துட்டு நீங்கள் மறந்துடுங்க அத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அப்படியே பயங்கரமாக உருகுறாங்க. நம்ம இந்த முத்துவும் மீனாவும் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு அவமானப்படுத்தியிருக்கோம், இவங்க 2 பேர்த்தையும் வந்துட்டு நம்ம ஒரு பொருட்டாக மதிச்சது கூட கிடையாது, அதுவும் இந்த மீனாவியெல்லாம் வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு அசிங்கப்படுத்தியிருக்கோம் அவமானப்படுத்தியிருக்கோம், இவ்வளோலாம் வந்துட்டு எவ்வளோக்கு ஐ நீட்டி அடிக்கிறவுக்கெல்லாம் நம்ம போயிருக்கோம், ஆனாலும் இன்றைக்கி நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னு சொன்னால் இவ தான் வந்துட்டு முன்னாடி நிற்கிறா, இவ மட்டும் தடுக்கலை அப்படின்னா அந்த பொம்பளை என்னை அடிச்சிருந்தா அப்படின்னா எல்லாத்துக்கு முன்னாடி எனக்கு எவ்வளோ அவமானமாக போயிருந்திருக்கோம், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என் வீட்டிலேயே வந்துட்டு நான் நிம்மதியாக யாரும் முகத்தையும் பார்க்க முடியாமல் போயிருந்திருக்கோம், அது மட்டும் இல்லாமல் போலீஸ்காரங்க வந்துட்டு என்னை வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வரும்போது இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு எனக்காக அவ்வளோ கத்துறாங்க, ரவி ஸ்ருதியும் கூட வந்தாங்க, ஆனால் இந்த மனோஜ் வந்துட்டு ரோஹிணி வந்துட்டு நம்மளை கண்டுக்கவே இல்லை, சரி மனோஜாவது பயந்து போய் நின்றுட்டு இருந்திருப்பா, ஆனால் இந்த ரோஹிணி அவளையெல்லாம் வந்துட்டு நான் என் மருமகன் சொல்லிட்டு தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடினேன், அவளோட பார்லருக்கெல்லாம் வந்துட்டு பணத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்கு நான் வீட்டுக்குள்ளே எத்தனை திருட்டுத்தனம் பண்ணி அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன், இப்படி நான் அவமானப்படுறதையெல்லாம் வந்துட்டு அவள் ரசிச்சுதான் நின்று பார்த்துட்டு இருந்திருப்பா, ஏற்கனவே வந்துட்டு இப்போ நம்மளை கண்டா அவளுக்கு வந்துட்டு ஆகிறதில்ல, அதனால் நம்ம இவ்வளோ கேவலப்படுறதையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு நின்றுட்டு இருந்திருப்பா,
இந்த முத்து இவனையெல்லாம் வந்துட்டு நான் எந்தளவுக்கு கேவலப்படுத்தியிருக்கேன். ஏன் நான் வந்துட்டு இப்போ வரைக்கும் அவனை என் பையனாக கூட வந்துட்டு மதிச்சதில்லை. நான் யாரை வந்துட்டு வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சனோ அவங்க தான் வந்துட்டு இப்போ எனக்காக வந்துட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நான் இவ்வளோ நேரம் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன். இப்போ வரைக்கும் கூட வந்துட்டு இவங்க 2 பேரையும் தவிர யாருமே வந்துட்டு இங்கே எட்டி பார்க்கலையே. இங்கே வந்தது மட்டும் இல்லாமல் இந்த மீனா என்னடனா அவளுக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் கூட்டிகிட்டு வந்து இந்த கேஸே வந்துட்டு ஒன்றும் இல்லாத மாதிரி ஒரு மணி நேரம் கூட வந்துட்டு என்ன போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார விடாமல் வந்துட்டு இப்படி கையோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி இந்த மீனா வந்துட்டு எப்போவுமே நம்மளுக்கு நல்ல மருமகளாக தான் நடந்திருக்கா. ஆனால் நாம தான் வந்துட்டு இவளுக்கு ஒரு நல்ல மாமியாராக இல்லாமல் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ விஜயாவை பார்த்த மீனா இருந்துட்டு என்னாச்சு அத்தை, ஏன் வந்துட்டு ஒரு மாதிரி கண் கலங்குறீங்க? நாங்கள் வரதுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ விஜயா வந்துட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவும் ஒருத்தர் வந்துட்டு ஏன் மீனா அம்மாக்கு ஏதாவது வேணுமா, நான் வேணா ஏதாவது ஹோட்டலில் பார்க்க நிறுத்தவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ விஜயா இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நேராக வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்கிறாங்க. கஷ்டம் வரும்போது தான் வந்துட்டு யாரும் நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி விஜயா இப்போ வந்துட்டு முத்துவும் மீனாவை பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அதை வெளிப்படையாக வாயை திறந்து ஒத்துக்கிற அளவுக்கு விஜயாக்கு பார்த்தீங்கன்னா ஈகோ தடுக்குது. கூடிய சீக்கிரமே விஜயா மனசு மாதிரி முத்துவையும் மீனாவையும் வந்துட்டு மனசார ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க.